திருமாவளவன் வந்து 2, 3 கருணாநிதிக்கு சமமான நபருங்க அரசியல். திருமாவளவனுக்கும் விஜய்க்கும் நல்ல நட்பு இருக்கு, முரண் இல்லை அப்படின்றாரு. அப்போ விஜய் திமுகவை பற்றி அங்கே பேசின பேச்சுக்களை திருமாவளவன் ஆமோதிக்கிறாரா, வரவேற்கிறாரா? விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து இந்த நிலைப்பாடை எதிர்க்கிறாங்க கடுமையாக. பொது வெளியில அவரே பார்க்கறாரு இல்லையா? எக்ஸ்ட்ரா பேசக்கூடிய ஒரு லீடரை நேத்து வந்து இந்த கூத்தாடி வந்து இப்படி பேசலாமா? இதை அனுமதிக்க முடியுமா? தவிர்த்தரலாம். இதை அனுமதிக்க முடியுமா? திமுக வந்து சும்மா சாதாரணமான கட்சி இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய அரசியல் கட்சிகள்லாம் உடைச்சி துண்டாகி இருக்கு. அதே ஒரு நிலைப்பாடு எடுத்துன்னா நமக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். அதனால என்ன பண்ணா அவங்கள அந்த தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க சில பேரை சாந்தப்படுத்துறதுக்காக தான் ஆதவ அர்ஜுனாவை இடைக்காலமா நீக்கி இருக்காப்புல. 6 மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறோம். ஆனால் ஆதவ அர்ஜுனா அங்கே போனது, ஆதவ அர்ஜுனா அப்படி பேசுனது எல்லாமே ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட தடா ரஹீம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வாங்க சார், ரீசெண்டாக வந்து நீங்கள் சீமான் அவர்களை வந்து சந்திச்சிருந்தீங்க. அது சந்திப்பு எதற்காக, என்ன? இல்லை, நான் அவரை சந்தித்தது எப்படின்னு சொன்னால், ஜனவரி 28 பழனி பாபாவுடைய நினைவு நாள் வருது. அந்த நினைவு நாள் அன்றைக்கி அவருக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்க தான் நான் போயிருந்தேன். வரும்போது அப்படியே உட்காந்து அவர்கிட்ட போகணுன்னு சொன்னால் சும்மா ஒரு 2 பேச்சு பேசிட்டு வர முடியாது. தமிழக அரசியல், இந்திய அரசியல், உலக அரசியலே பேசுவார். அதேமாதிரி ஃப்ரீயாக அவர் எப்போவுமே பேசுகிற மாதிரி தான். அவர் எப்போவுமே வந்து சும்மா ஒரு ஷார்ட்டாக முடிக்க மாட்டார். எல்லா விஷயத்தையும் பேசினார். எல்லாருடைய அரசியலும், அதில் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய நிலையும் எல்லாத்தையுமே. சில பேர் இப்போ இந்த ஜூனியர் வீடன், ஆனந்த வீடன் வந்து காவி இது போட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து சீமானை வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவித்து பாஜக வந்து நிற்க போகுதுன்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடுது. அப்போ அவங்க எப்படி என்னை ஏற்றுக்குவானா, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு நபர் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. நானும் அங்கே போக முடியாது. நான் அங்கே போயிட்டேன்னு சொன்னால் என்னுடைய அந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் மண்ணா போயிடும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது எதுக்கு அப்படின்போது. அதேமாதிரி அதிமுகவில் போய் கூட்டணி சேருங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் போய் சேர்றது பேசலை. சேர்ந்தால் சில எம்எல்ஏக்கள் கொடுப்பாங்க, நின்னா ஜெயிக்கவும் செய்யலாம், அவங்களே செலவும் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த தமிழ் தேசிய சித்தாந்தம், என்னுடைய கொள்கை கோட்பாடு மண்ணா போயிடும். அப்போ இவ்வளோ நாள் நான் கஷ்டப்படுறது வேஸ்ட்டாக போயிடும். ஆக நான் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 15-20% வாக்கு வாங்குற வரையும் என் நிலைப்பாடு இப்படி தான். அதன் பிறகு ஒற்றை கருத்து உள்ள சில கட்சிகளை இணைச்சிக்கிட்டு தேர்தலை நான் சந்திப்பேன். அது வரையிலும் தனியாக தான் நான் சந்திப்பேன். இப்படி வந்து பரவலாக அவருக்கே உண்டான அவருடைய இலக்கு என்பது மிக உயர்வாக இருக்குது. நிச்சயம் அந்த இலக்கில் வெற்றி பெறணுன்றது தான் என்னுடைய ஆவா. இப்போது நடக்கிற இந்த சம்பவங்களை பற்றி ஏதாச்சும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டாருங்களா? இப்போ இந்த ஆதவ அர்ஜுனா இடைநீக்கம் அதை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்களா சார்? அதான் சொல்கிறேன், எல்லாமே அது விளையாட்டு இதுதான். எல்லாமே நடக்கும், இன்னும் நடக்கும். சரி, இன்னொரு பிரதானமான ஒரு விஷயம் வந்து 2 நாளாக வந்து ஒரு பேச்சு பொருளாக போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து விசிக கட்சியிலேருந்து 6 மாத காலம் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு. ஸோ இது வந்து அது கட்சி எடுத்த முடிவு தானா, இல்லை வந்து கூட்டணி கட்சிகளோட நெருக்கடியால் இந்த விஷயம் நடந்திருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இது கூட்டணி கட்சியுடைய நெருக்கடினால அவர் திருமாவளவன் எடுத்த முடிவு தான். அவருக்கு யாரும் வந்து நெருக்கடிகள் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் வந்து அவர் அந்த முடிவு எடுக்கிற எண்ணம் திருமாவளவனுக்கு இல்லை. ஆனால் திமுக வந்து வேறு மாதிரியாக, அதாவது தன்னுடைய கட்சியை வந்து உடைச்சி, ஏன்னா இப்போ திமுகவுக்கு ஆதரவாக ஆளு ஷானவாஸ் இருக்காப்புல, வன்னியரசு இருக்காப்புல, ரவிக்குமார் போன்றவங்களாம் திமுகவுக்கு ஆதரவான நிலை தான். அவங்க எல்லாமே அதாவது விடுதலை சிறுத்தையில் இருப்பாங்க. ஆனாலும் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடுக்காக தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஒரு டெபேட்டில் கூட ஆளு ஷானவாஸ் பேசும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம். விஜயை வந்து கடுமையாக தாக்குவாப்பில். விஜயை கடுமையாக விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்துக்கிட்டு தாக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா விடுதலை சிறுத்தையை விஜய் வந்து விமர்சனமே பண்ணலையே. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரை உயர்த்தி தானே பேசினார். அப்போ ஆளு ஷானவாஸ் அவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் என்ன காரணம்னா, உதயநிதி ஸ்டாலினையும் மன்னர் இப்போ கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குறிப்பிட்டு பேசினது வந்து மன்னர் ஆட்சின்னு சொல்லி பேசுனது டிஎம்கேவை தான். ஏன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து விசிகாவை பற்றின பெரிய விமர்சனம்லாம் வைக்கல. அவர் வச்ச விமர்சனம் எல்லாமே வந்து இப்போ இருக்க அரசு மேலே தான் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட பதவி, அதாவது அந்த பொறுப்பில் இருந்து 6 மாத காலம் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது வந்து அழுத்தம் காரணமாக ஏற்பட்டிருக்குமா? ஏன்னா இவர் வந்து பெரும்பாலும் விமர்சனம் செய்ததே வந்து திமுக தானே. ஸோ இது வந்து இப்படி இருக்குமான்ற ஒரு கேள்வியும் தான். இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ கூட இருக்கக்கூடிய அதாவது அண்ணன் திருமாவளவன் கூட இருக்கக்கூடிய
முக்கிய 2ஆம் கட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து இந்த நிலைப்பாடை எதிர்க்கிறாங்க கடுமையாக. பொது வெளியில் அவரே பார்க்குறாரு இல்லையா, எதிர்க்கிறாங்க. இப்போ ஒரு கால் நம்ம ஆதவ அர்ஜுனாவை நீக்காமல் அவரை அப்படியே தொடர்ந்தோம்னு சொன்னால் இவங்க மூலிமா திமுக வந்து சும்மா சாதாரணமான கட்சி இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய அரசியல் கட்சிகள்லாம் உடைச்சி துண்டு துண்டாகி இருக்கா இல்லைங்களா? அப்படின்போது அதே ஒரு நிலைப்பாடு எடுத்துன்னா நமக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். அதனால் என்ன பண்ணா அவங்கள அந்த தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க சில பேரை சாந்தப்படுத்துறதுக்காக தான் ஆதவ அர்ஜுனாவை இடைக்காலமாக நீக்கியிருக்காப்புல. ஆனால் ஆதவ அர்ஜுனா அங்கே போனது, ஆதவ அர்ஜுனா அப்படி பேசுனது எல்லாமே திருமாவளவனுக்கு தெரியாமல் பேசுனதா சொல்லப்படுறதை தவிர உண்மை இல்லை. சொல்லி தான் அப்படி தெரிஞ்சு தான் அவர் பேசியிருக்காரு. ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு படித்த பையன். 2வது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செல்வந்தர். லாட்ரி மூலிமா ஏதோ செல்வந்தராக இருக்கான் அப்படின்போது அவனுக்கு ஒரு அவப்பேர் வரதான் அவன் விரும்ப மாட்டான் இல்லைங்களா? அப்போது இது வந்து இந்தளவுக்கு ஒரு கான்ட்ரவர்சி. பிறக்கும்போதே மன்னராக பிறக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்து இப்படியே நீடிக்கக்கூடாது. 2வது வந்து இன்றைக்கி திரைத்துறை எல்லாம் வந்து ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் போய் இதெல்லாம் நேரடியான அட்டாக் இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஆதவ அர்ஜுனா வந்து திருமாவளவன் கிட்ட கன்சிடர் பண்ணாமல் பேசினாருன்னா அப்படி வாய்ப்பே இல்லை. ஓகே. ஏன்னா வந்து இப்போ அதுவும் பெரிய கேள்விதான். ஏன்னா வந்து 2026ல் இதன் மூலியமா வந்து கூட்டணி உடையுமா? வந்து டிவிகே கூட போயிட்டு ஜாயின் ஆகிறது ஏதாச்சும் திருமாவளவன் வந்து 2-3 கருணாநிதிக்கு சமமான நபருங்க அரசியலில். சாதாரணமான நபர் இல்லை. அவர் வந்து 26 தேர்தலில் திமுக கூட்டணியில் நம்ம நீடித்தோம்னு சொன்னால் கடந்த முறை கொடுத்த அதே 6 தொகுதிகளை தான் நமக்கு ஒதுக்குவாங்க விடுதலை சிறுத்தை. அப்போ 6 தொகுதிகள் ஒதுக்குனாங்க சொன்னால் நம்ம மக்கள்கிட்ட பதில் சொல்ல முடியாது. நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க. ஏதோ நீங்கள் வந்து முதல்வர் ரேஞ்சுக்கு டைலாக் கூறுறீங்க, 6 சீட்டுக்கு சரண்டர் ஆகிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேலி கிண்டல் பண்ணுவாங்களா இல்லையா? அப்போது என்ன பண்ணுறாரு, இப்போவே இவர் ஆரம்பிக்கணும், காய் நகர்த்தணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு, மது ஒழிப்பு மாநாடு விஷயத்தை வந்து எடுக்கிறார் கையில். அப்போ மது ஒழிப்புன்னு சொல்லி எடுக்கும்போது உடனே என்ன பண்ணுறாங்க, திமுக தரப்பில் கொஞ்சம் அழுத்தம் தராங்க. தந்த உடனே போய் முதல்வர் போய் சந்திக்கிறார். வெளியே வந்து என்ன சொல்கிறாரு, அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவும் கலந்து. அப்போது ஒரு கேளிக்கை ஆயிடுச்சு. அது கேளிக்காச்சா இல்லைங்களா? மது ஒழிப்பு என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு பல்ட் அடிக்கிறார். முதல்வர் சந்திச்சு அகில இந்திய அளவுக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம் நாங்கள் அப்படி. அப்போ மாநிலத்திலே ஒழுங்குபடுத்த முடியல, அகில இந்திய அளவுக்கு எங்கே போக முடியும் நம்மளால்? புரியுதுங்களா இல்லையா? அப்போ அகில இந்திய அளவுக்கு நாங்கள் வந்து மது ஒழிப்பு அப்படின்னு. அப்போது அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன நெருடல். அடுத்தது என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த புத்தகத்தில் ஆனந்த விகடனுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புத்தகத்தில் உள்ள கட்டுரைகள் எல்லாமே திருமாவளவன் அண்ணன் சொன்ன நபர்களிடம் தான் நான் வாங்கி பதிவு பண்ணியிருக்கேன். அவர் சொல்லாத ஒரு கட்டுரை கூட இந்த புத்தகத்தில் இல்லைன்றாரு. அப்போ இந்த புத்தகத்தினுடைய முழு உருவாக்கமே திருமாவளவனாக தான் இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பாக முழு உருவாக்கமே திருமாவளவன். அப்போது இதில் வந்து விஜய் கலந்துக்கிறாப்புல, இவரும் கலந்துக்கிறாளும் போது இப்போ விஜய் கலந்துக்கிட்டு நம்மளும் போயிட்டேன்னு சொன்னால் அந்த மாநாட்டில் வந்து விஜய் திமுகவை எதிர்த்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தாப்புல. இப்போது இந்த நேரத்தில் நம்ம இந்த புத்தக வெளியீட்லையும் நம்ம போய் அங்கே உட்காந்துட்டு நம்ம முன்னாடியே விஜய் விமர்சனம் பண்ணிட்டாருன்னா அது நமக்கு அரசியல் ரீதியாக கொஞ்சம் பின்னடைவாக கருதி தான் இவர் தவிர்க்கிறார். கூட்டணி நெருடல் ஏற்படுமோன்ற கூட்டணி நெருக்கணும் இவரே தவிர்க்கிறார். தவிர்க்கும் போது என்ன பண்ணுறாரு, ஆதவ அர்ஜுனாவை போக சொன்னால் அவரே சொல்கிறாரு, நான் தான் போக சொன்னேன். ஓகே, அவரே கன்ஃபியூஷன் பண்ணுறாரு, கொடுக்குறாருல்ல, நான் தான் போக சொன்னேன், போனார் அவர். ஆனால் இப்படி பேசிட்டு கூட அப்படி பேசிட்டாரு அப்படின்றாரு, சொல்கிறாரா இல்லைங்களா? ஆமாம் சார். அப்போ இது எல்லாமே என்னன்னு சொன்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 10-15 சீட்டு எனக்கு வேணுன்றது இப்போவே அதுக்குண்டான காய் நகர்த்ததில் திருமாவளவன் ஆரம்பிச்சிட்டார். அப்போது எனக்கு வந்து பாருங்கள், மற்ற புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் சரி, என்னையை வந்து கூட்டணியில் சேர்க்கறதுக்காக அழைக்கிறாங்க. நான் தான் போக தயாராக இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை சரியாக கொடுக்கலன்னா நான் போயிடுவேன் அப்படின்றத ஒரு மறைமுகமான எச்சரிக்கையாக தான் இந்த காய் நகர்த்தல் எல்லாமே. இவர் வந்து அந்த மேடையில் பேசின பேச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசின மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து களத்துக்கு வந்து மக்களை பார்க்கணுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து டிவிகேல இணையறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? அது என்னை பொறுத்தவரைக்கும் டிவிகேல இணைய வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு கூட்டணி ஆதவ அர்ஜுனா ஒரு முடிவு பண்ணியிருக்கார். அதிமுக தலைமையில் டிவிகே, விடுதலை சிறுத்தை இது எல்லாம் சேர்த்து அதில் நாம் தமிழரையும் கொண்டு போகணும்னு பார்த்தார். நாம் தமிழர் வந்து அந்த விஷயத்தை தெளிவாக இருக்காங்க. யாருடைய கூட்டணிக்கு நாங்கள் போக தயாராக இல்லை. ஏன்னா நாங்கள் அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை நாங்கள் முதன்மை படித்து நாங்கள் அரசியல் கொண்டு போவோம்
அப்படின்னு சீமான் வந்து அந்த விஷயத்தை தெளிவாக இருக்கார். அதனால் அங்கே அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையும் சரி, டிவிகேயும் சரி அதுக்கு தயாராக இருக்க மாதிரி தான் தெரியுது. எல்லாருக்கும் துணை முதல்வர் என்ற ஒரு போஸ்டிங் கொடுத்து அப்படியே ஒரு காம்ப்ரமைஸ் அதிமுக தலைமையை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு நிலையை தான் இப்போதைக்கு உடைய அரசியல். ஓகே. புரியுதுங்களா? அதுக்குண்டான காய் நகர்த்தது தான் எல்லாமே. நேற்றே பாருங்கள், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துகிற மாதிரி ஆதவ அர்ஜுனா பேச்சு அமைஞ்சது. அதனால் அவருக்கு இடைக்காலமாக 6 மாதம் நாங்கள் நீக்கிறோம் சொல்கிறதா இல்லையா? ஆமாம் சார். நீக்கிறோம். அப்போ பத்திரிகையாளர் கேட்குறேன், அப்போ மறுபடியும் அவர் விளக்கம் கொடுத்துட்டா, விளக்கம் என்ன பண்ணாங்கட்டி நீங்கள் இன்னும் விளக்கம் கேட்கணும். ஏன்னா அவர் பேசுனது திமுக விமர்சனம் பண்ணிட்டாரு இல்லையா? ஆமாம். நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோம் அப்படின்றாரு. 6 மாதம் இடைக்காலமாக தான் நீக்கியிருக்கோன்றாரு. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் எந்த சச்சரவு சண்டைகள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்ன சொல்கிறார், ஒரு படி மேலே போய் திருமாவளவனுக்கும் விஜய்க்கும் நல்ல தோழமை இருக்குது, நட்பு இருக்குது, முரண் இல்லை அப்படின்றாரு. அப்போது விஜய்க்கும் எனக்கு தோழமை இருக்குது, நட்பு இருக்குது, முரண் இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ விஜய் திமுகவை பற்றி அங்கே பேசின பேச்சுக்களை திருமாவளவன் ஆமோதிக்கிறாரா, வரவேற்கிறாரா? அப்படிப்பட்ட கேள்வி இருக்கே சார். ஆக்சுவலாக இதை வந்து இதுதான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்துது. ஆக்சுவலாக வந்து அப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது 26 தேர்தலுக்கு உண்டான காய் நகரத்தில் அண்ணன் திருமாவளவன் இப்போவே ஆரம்பிச்சிட்டாருன்றது தான் தெரியும். வேறு எதுவுமே இல்லை. ஒரு சிக்கலான அரசியல் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2024 நீங்கள் திமுகவுடைய நிலை எப்படின்னா, எப்பவுமே கடந்த தேர்தலில் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தா அவ்வளோ வாங்கிக்கிங்கன்னு. இப்போ கடந்த தேர்தலில் 6 சட்டமன்ற தேர்தல் உறுப்பினர் தான் கொடுத்தாங்க. யாருக்கு? விசிகா. இந்த வாட்டி 6ஓட 7 ஒன்று கூட்டி கூடுனா கொடுக்க மாட்டான். நிச்சயமாக கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதனால் என்ன பண்ணுறாரு, எனக்கு டிமாண்ட் நிறைய இருக்குடா பாருங்க அப்படின்னு திமுக 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே. இதுக்கு இப்போ ஒரு காயாக வந்து ஆதவ அர்ஜுனா பயன்படுத்துறது. இன்னொரு சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் ஆட்சின்னு சொல்லி விமர்சித்த அந்த வேர்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உதயநிதி அவர்களை தான் வந்து விமர்சனம் செய்திருந்தார். ஸோ இந்த மன்னர் ஆட்சின்னு சொல்லி வாரிசு அரசியலை வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான, ஏன்னா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம வந்து வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுவோம். ஏன்னா வந்து அடிப்படையிலேருந்தே வந்து மு.க. ஸ்டாலின் வாரிசு அரசின்னு சொல்ல முடியாது. அவர் கலைஞருடைய மகனாக இல்லாமல் இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். ஏன்னா வந்து அடிப்படையிலேருந்தே அவர் வந்தவர். அப்படின்றப்போ இப்போ உதயநிதி அவர் மேலே மட்டும் இந்த விமர்சனம் வர்றதுக்கான காரணம், அவர் வந்து சினிமா துறையில் இருந்தார், அதுக்கப்புறம் ப்ரொடியூசராக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து கட்சி உறுப்பினர் ஆனார், அதுக்கப்புறம் எம்எல்ஏ, மினிஸ்ட்ரி, இப்போ வந்து துணை முதலமைச்சர் அளவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த growth தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்காக பயன்படுத்தப்படுதுன்னு, அதை பற்றி உங்கள் கருத்து சார்? இல்லை, உண்மைதாங்க அது. இப்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலினுக்கு மகனாக இல்லாமல் இருந்திருந்தால் திமுகவில் எடுத்த உடனே இளைஞரணி மாநில தலைவர் ஆக முடியுமா? வாய்ப்பு கம்மி. ஏன்னா திமுகவில் சாதாரணமான ஒரு வட்ட செயலாளர் ஆகிறதுக்கே பல வருஷம் ஆகும். வட்ட செயலாளர் கூட ஆக மாட்டாங்க, துணை இணை ஆக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். மக்களோட கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கட்சியில் வந்து ரொம்ப சீனியர் துரைமுருகன் அவர் இருக்காரு. ஸோ அவருக்கு கொடுக்க வேண்டியதானே, ஏன் வந்து உதயநிதிக்கு ஏன்? அதாங்க, அது இளைஞரணி தலைவரானதே மிகப்பெரிய, அப்போது அவருடைய மகன் என்ற அந்த அதிகாரம் தான் அங்கே பயன்படுத்தப்பட்டு, அடுத்தது வந்து உடனே எம்எல்ஏ சீட்டு, உடனே அமைச்சர், உடனே துணை முதல்வர் அப்படின்னும் போது இது நிச்சயமாக இது ஒரு மன்னர் காலத்தில் எப்படி இருக்காங்க, மன்னர் ஆட்சி எப்படி இருக்குது, மன்னர் ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு மகனாக பிறந்தான்றதுக்காகவே இளவரசனாகவும் அரசனாகவும் எப்படி பரிணாமம் பண்ணுறாங்களோ அதேமாரி ஒரு நிலை தான் உதயநிதி ஸ்டாலின். அதுலேருந்து மாற்று கருத்து இல்லை, அது ஃபேக்ட். அது ஆதவ அர்ஜுனா சொன்னதில்லை, அதுக்கு முன்னாடி பல பேர் அப்படி தான் சொல்லிட்டு வராங்க. அது உண்மையும் கூட அப்படி தான். இதே திமுகவில் வந்து நம்ம துரைமுருகனாக இருக்கட்டும், கே.என். நேருவாக இருக்கட்டும், பொன்முடி, நிறைய பேர் இருக்காங்க மூத்த அமைச்சர்கள். அதாவது அண்ணாவுடன் அரசியல் அனுபவம் மிக்கவங்க. அவங்களுக்கெல்லாம் துணை முதல்வராக கொடுத்துருந்தா கூட இந்த அளவுக்கு விமர்சனங்கள் வெளி உலகத்துக்கு வந்துருங்க. ரெண்டாவது, நீ திரைத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா முழு கட்டுப்பாடு ரெட்ஜன் மூவி கிட்ட தான் இருக்குது. எந்த திரைப்படம் ஓடணும் ஓடக்கூடாதுன்ற முடிவு பண்ணுற இடத்துல ரெட்ஜன் மூவி இருக்கா இல்லைங்களா? அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் அது அங்கே வந்து விமர்சனங்கள்லாம் வந்து வெடிச்சுது. அந்த நிகழ்வு அந்த டிசம்பர் 6 அன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனாவை என்னன்னு சொன்னால் பணம் வச்சுருக்காப்புல, பல ஆயிரம் கோடி வச்சுருக்காப்புல. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டினை பொறுத்தவரையிலும் எக்கச்சக்கமாக காசு அவங்க இப்போ எந்த அளவுக்கு சம்பாதிக்கணுமோ அவ்வளோ சம்பாதிச்சிட்டாங்க. அது லாட்ரி சீட்டோ ஏதோ ஒரு தவறான வழியை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. இப்போ அவங்க வந்து அரசியல் ரீதியாக எத்தனை வருஷம்தான் வந்து எலக்ட்ரல் பாண்டு மூலிமா ஆயிரக்கணக்கான கோடி அரசியல்வாதிகளை கொடுத்துட்டு இருக்கணும்.
பணம். பாஜகவுக்கு 1000 கோடி 1500 கோடியை ஆமா. கொடுத்தாங்க, திமுகவுக்கு 500 கோடியை கொடுத்தாங்க. இப்படி எலக்ட்ரோ பாண்டு மூலியமாகவும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் எவ்வளோ கோடிகளை நம்மளும் கொட்டி கொட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ இவ்வளோ காசையும் நம்ம வந்து நேரடியாக அரசியல் இறங்கினா நம்மளே ஏன் வந்து சாதிக்க முடியாது என்ற ஒரு நிலையை வந்து இன்னைக்கு மார்ட்டின் குழுமம் எடுத்துச்சு. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஆள் வந்து திருமாவளவன். திருமாவளவனை நான் முதல்வர் ஆக்குவேன், அடுத்த கட்டத்தை நோக்கி விடுதலை சிறுத்தையை கொண்டு செல்வேன். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ என்னன்னு சொன்னால், இந்த புஷ்பா படம் பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தேன். பார்த்தீங்களா? அந்த புஷ்பா படத்தில் வந்து என்னென்னா, அந்த ஹீரோ தானே ஆமாம். அவர் ஹீரோ வந்து ஒரு கடத்தல்காரராக அதில் இருக்கார். அவர் வந்து முதல்வர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும். கடத்தல்காரன் கூட நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு காட்சி இருக்கு. இருக்கா இல்லையா? ஆமாம். அப்போ நிற்க மாட்டேன்னு சொல்கிறபோது அப்போது இவனையும் மாற்றணும். யாரை? முதல்வரையே மாற்றணும். மாத்திரனா இல்லையா அந்த படத்தில்? மாற்றிடுவார். எதை கொண்டு? பணத்தை கொண்டு தான் மாத்துறாரு இல்லையா? அடுத்தது பிரதமரே நம்ம மாற்றுற அளவுக்கு நமக்கு செல்வாக்கு இருக்குன்னு பேசுகிறாரு இல்லையா? அப்போது ஆதவ அர்ஜுனாவுடைய மார்ட்டின் குழுமத்தினுடைய நிலையும் அப்படிதான். புரிதுங்களா உங்களுக்கு? பணத்தால் வந்து இங்கே இப்போ இருக்கிற அரசியலை வந்து கையாண்டுக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஏங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மகாராஷ்டிராவில் என்னங்க நடந்தது? பால் தாக்கரேனுடைய மகன் உதய் தாக்கரேனுடைய எம்எல்ஏக்களே பல 1000 கோடியை கொடுத்து வாங்கினாங்கன்னா இல்லையா பிஜேபி? அப்போ இதெல்லாம் இவங்க பார்க்காம இருக்கிறது இல்லையே. அப்போ 100 கோடின்றதுல 500 கோடி கொடுத்தோன்னா எம்எல்ஏ கட்சியாவது மயிராகுது. புரிதுங்களா உங்களுக்கு? போயிட்டே இருப்பான் இல்லைங்களா? ஒரு 150 எம்எல்ஏ வாங்கி முதல்வராக திருமாவளவனை நியமனம் பண்ணிட்டு கட்டுப்பாடு நம்ம வச்சுக்கலான்றது மார்ட்டின் குழுமத்தினுடைய இதுவாக இருக்கும். இப்போ அதுக்கு தகுந்த நபர் திருமாவளவன் மட்டும்தான். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.